சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும் நாமமுடையவர் அவரே மேலானவர். மூன்றாவதாக ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 41 verse 14. பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். யோசேப்பு ஆண்டவர் அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தின்படி அவன் வருங்காலத்தில் மிகப்பெரிய லெவலுக்கு மாறி வருவார். அவனுடைய கூட பிறந்தவங்க அம்மா அப்பா எல்லாரும் அவனை பணிந்து கொள்கிற அளவுக்கு அவனுடைய ஸ்தானம் உயர்த்தப்படும் என்பதுதான் 2 தரிசனங்கள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதன் பின்பு நடந்த எல்லாமே தலைகீழாக போயிட்டுருக்கதை நம்ம பார்ப்போம். ஸோ அவனை அடிக்கிறாங்க, அவனை கூலியில் போடுறாங்க, அவனை வித்துருதாங்க, அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டில் வேலை கிடைக்குது. அங்கேயும் அவன் மீது தவறான குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. மீண்டும் அவன் ஜெயிலில் போடப்படுகிறான் செய்யாத குற்றத்துக்காக. சொல்லப்பட்ட சொப்பனம் வேறு, நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் வேறு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருப்பார், உங்களை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைக்கி நடக்கிற காரியம் அப்படி தலையில் நடந்துகிட்ருக்கோம். அப்படி நடப்பதற்கு ஏது கொள்ளாததாக இருக்கலாம். இதெல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னது சரியாக தப்பா ஒரு டவுட்டு கூட உங்களுக்கு வந்துருக்கலாம். இவ்வளோ நாளும் நம்பிக்கை இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி வர வர பார்த்தா மோசமாகவே போயிட்டுருக்கு. குழியில் தூக்கி போட்டாங்க, விற்றுட்டாங்க, அடிமையானோம், அப்புறம் செய்யாத தப்பு தண்டனை, ஜெயிலில் போட்டாங்க, வெளியவே வர முடியாது, அவ்வளோதானா? அப்போ ஆண்டவர் நம்மளை பற்றி இவ்வளோலாம் சொன்னார், இன்றைக்கி பார்த்தா எதுவுமே அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிற ஒரு நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்கிறேன். யோசேப்புடைய தரிசனம் அல்லது சொப்பனம், யோசேப்பை குறித்தான தேவனுடைய திட்டம் ஒருவேளை பார்க்கும் பொழுது அது நடக்க முடியாதோ என்பது போல காணப்பட்டாலும் அதற்கென்று ஒரு நேரம் வரும்பொழுது ஆண்டவர் அங்கே உயர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் ஜெயிலில் இருந்த ஒருவன் ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் அவன் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ அவனை பார்க்குறோம், வாசனத்தில் வாசிக்கிறோம். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தடுத்து பார்வோனிடத்தில் வந்தான். அவன் காவல் கிடங்கில் இருந்து அவன் வேற ஒரு லெவலுக்கு கொண்டு வரப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். 39 வாசனம் கூட வாசிக்கலாமே. verse 39 to 44. பின்பும் பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அதுக்கு முந்தின 1 மணி நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் அவர் இருந்த இடம் காவல் கிடங்கு, அதாவது காவல் சாலை கிடங்குல. அதுலேயும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தான். பொய் குற்றச்சாட்டப்பட்டு ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு அவன் மேலே சொல்லப்பட்டுச்சு. மோசமான ஒரு நிலையில் காவல் சாலையில் அவன் கடந்தான், காவல் கிடங்கில் கடந்தவன். இப்போ ராஜாவின் வார்த்தையிலிருந்து அவனுக்கு வருகிறது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். அடுத்தது வாசிங்க. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். உன் வாக்கின்படியே ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவன் கெஞ்சுறான் அந்த பானை பாத்திரக்காரன், நீ உன்னை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது என்னை கொஞ்சம் நினச்சிக்கோ. அப்படிதான் ஜெயிலேருந்து அந்த 2 பேரை அனுப்பிவிடும்போது சொன்னார், உன்னை உயர்த்தும் பொழுது நீ பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்கும்போது என்ன நினச்சிக்கோ. அவன் மறந்துட்டான். ஆனால் இப்போ அவனை ஞாபகப்படுத்த வைக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் ராஜாக்களுக்கு சொப்பனம் வராது, தூக்கம் வராது, அவங்களுக்கு பிரச்சனை வரும். அவங்களுக்கு நினைக்க வைப்பார். ஒன்று அவங்களாக நினைப்பார்கள்,
வாசிக்க வச்சு நினைப்பாங்க, அல்லது அர்த்தம் சொல்ல கேட்டு இந்த நபரை வெளியே கொண்டு வருவார். எப்படி ஆனாலும் ஒருவனை மேன்மைப்படுத்தணும், உயர்த்தணும் என்று நினைத்தால் அவன் காவல் சாலையில் இருந்தாலும் சரி, அல்லது அரண்மனை உற்றத்தில் காவல் காத்து கொண்டு இருந்தாலும் சரி, தேவன் அவனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஸோ மொர்தெகாயை உயர்த்தினவர் இப்பொழுது யோசேப்பை சிறைச்சாலையில் இருந்து ஒரு அதிகாரியாக தேவன் கொண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வாசிங்க தொடர்ந்து. சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். சிங்காசனத்துல மட்டும்தான் நான் உன்னோட பெரியவன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்குறாரு. அடுத்தது என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமென். இங்க பார்க்குறோம், எல்லாரும் அவனை என்ன செய்யணுமா? தெண்டனிட்டு பணியணுமா. அவனுக்கு வந்த சொப்பனம் அவனுடைய பெற்றோர் உடன் பிறந்தோர் பணிகிறது மாதிரி அவன் பார்த்தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எகிப்து தேசத்தில் உள்ள மக்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க? அவனை பணிந்து கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை தேவன் அங்கே கொண்டு வரதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்களை குறித்தான தேவனுடைய திட்டம், உங்களை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகள், அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். ஆமேன். அது ஒன்றும் கீழே விழாது. சூழ்நிலை உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார், நான் உங்களை மேன்மைப்படுத்த போகிறேன். தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை குறித்தான தேவ திட்டம், உங்களை குறித்து தேவன் சொன்ன காரியம், உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் சபையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து தேவன் சொன்ன திட்டம் நடக்கப் போகிறது வர்ற நாட்களில். ஆமென். ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறான், மேன்மைப்படுத்த போகிறார். இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தா அது நடக்காத மாதிரி இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் ஒருவேளை டவுட்டு நமக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் தான் சொன்னாரா, இல்லாட்டி நம்மளா நினச்சிட்டோமா, அந்த மாதிரி நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார், நான் உங்களை மேன்மைப்படுத்த போகிறேன், என்னுடைய திட்டம் உங்களை குறித்தானது நிறைவேறப் போகிறது. யோசேப்பை ஒரே நாளில் சிறைச்சாலை கிடங்குல இருந்து அவர் ஒரு அதிகாரியாக எகிப்து தேசம் முழுவதுக்கும் மாற்றுறார். அடுத்த வசனம் 44 நம்ம வாசிப்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? கையை காலை அசைக்கணுன்னாலும் அவன் இஷ்டம் இல்லாமல் அசைக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான ஒரு பதவிக்கு அங்கே யோசேப்பு கொண்டு வரப்படுகிறத பார்க்குறோம். 1 மணி நேரத்தில் எல்லாமே மாறிப்போச்சு. ஸோ ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார், யோசேப்போடு கூட இருக்கிறார். யோசேப்பை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஒரு இஸ்ரேல் ஜனத்தை கொண்டு வரும்படியாக, அந்த ஜனத்தை காப்பாற்றும்படியாக ஒரு பெரிய திட்டம். யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் இங்கு வர வேண்டும், அவங்க பிழைக்கணும், அவங்களை கொண்டு அந்த இஸ்ரேல் நாடு வரணும், இஸ்ரேல் ஜனங்கள் வரணும். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்காக ஆண்டவர் எதையும் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ அதற்காக அவருடைய திட்டம் நிறைவேறும்படியாக, தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சிறைச்சாலை கிடங்கில் இருந்த ஒருத்தனை இன்றைக்கி ஆண்டவர் எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையும் செய்யும். உங்களை குறித்து தேவன் சொன்ன திட்டம், இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற விஷயம் ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து வந்திருக்கு, நான் உங்களை மேன்மைப்படுத்த போகிறேன். தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு தருணம் இதுதான், ஒரு நாள் இதுதான். இனி உங்கள் வாழ்க்கையில் மேன்மை, தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார். ஆண்டவர் நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், இந்த வார்த்தை வந்திருக்கு, அதை ஆண்டவர் செய்வார். உங்களை குறித்தான தேவ திட்டம், உங்கள் குடும்பத்தை குறித்தான, உங்கள் ஊழியத்தை குறித்தான, உங்கள் சபையை குறித்தான, உங்களுடைய தொழிலை குறித்தான ஆண்டவர் உங்களோடு பேசினது அது நீங்கள் நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வாராக. ஸோ அடுத்தபடியாக இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 6 verse 4. தானியேல் 6 வசனம் 4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆமென். ஸோ யாரை தேவன் மேன்மைப்படுத்துறார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்த்தோம்,
யோசுவா அவருடைய சமூகத்தில் இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்த வார்த்தை கேட்டு நடக்கிறவர்களே தேவன் மேன்மைப்படுத்துகிறார். இரண்டாவதாக தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனை தேவன் மேன்மைப்படுத்துகிறார். மூன்றாவதாக யோசிப்பு தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனத்தை உடைய உங்களை தேவன் மேன்மைப்படுத்த போகிறார். இங்கு பார்க்குறோம் உண்மை உள்ள ஒருவன், அதாவது தானியேலை குறித்து அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவங்களால ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியல தானியேல் மேலே. உண்மை உள்ள ஒரு மனிதனை தேவன் மேன்மைப்படுத்துவார், தேவன் உயர்த்துவார். ஸோ இங்கு பார்க்குறோம் தானியேல் மற்றும் அவனோட சேர்ந்து எல்லாருமே அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். அவர்கள் அங்கே அவங்கள கூட சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவனை எப்படியாவது குற்றவாளி ஆக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ ராஜா ஒரு உத்தரவு போடுறார். அந்த உத்தரவுக்கு விரோதமாக இவன் செயல்பட, அதாவது இவன் ஜப வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறார். உண்மை மற்றும் ஜபம் இந்த ரெண்டும் தானியேல்கிட்ட காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ ராஜா ஒரு காரியத்தை சொல்லி அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை செய்யாமல் இருந்த ஒரு குற்றத்தை, அதாவது ஜெபிக்கிறதை, ராஜாவை வணங்காமல் ஜீவனுள்ள தேவனை வணங்குறதை அங்கு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் அவங்க மேலே அவங்க கண்டுபிடிச்ச ஒரு குற்றம். அதை போய் ராஜாட்ட போய் அவங்க சொல்கிறாங்க. 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், verse 13. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இந்த இடத்துல பார்க்குறோம் அவங்க கண்டுபிடிச்ச குற்றம் 3 நேரம் ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு தான். ஸோ ராஜாட்ட சொல்கிறாங்க, உங்களையும் மதிக்கலை, நீங்கள் போட்ட அந்த உத்தரவையும் அவன் மதிக்கலை, அதனால் அவன் மேலே என்ன குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு அங்கு சொல்லப்படுகிறது. அதன்படி அவன் சிங்கக்கெபியில் போடப்படுகிறான். அதன் பின்பு நடந்ததை நம்ம பார்க்கும் பொழுது 16 என்ன வருதுன்னு பார்க்கலாம். 16 verse 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். போதும். 18 verse 18. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. பார்த்தீங்களா, ஆண்டவர் பிள்ளைகள் கூட ஆண்டவர் இருந்தால் ராஜாவுக்கு தூக்கம் வராது. ஸோ ஒருத்தனை மேன்மைப்படுத்தணும்னு ஆண்டவர் நினச்சிட்டாருன்னா அதிகாரிகளை தேவன் அவங்க வாழ்க்கையில் இடைப்படுறார். தூக்கம் வராமல் பண்ணுறார். அவங்க புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்க, அல்லது ஒரு சொப்பனத்தை பார்த்து அதுக்கு அர்த்தம் தெரியாமல் கேட்குறாங்க. இந்த இடத்துல அவன் தான் சிங்கக்கெபியில் போட சொல்கிறாரு, ஆனால் அவரால் தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியாது, சாப்பிடல, பாட்டு கேட்கல, தூக்கமும் இல்லை. எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தம்முடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்த வேண்டும் நினைத்தால் யாரை டிஸ்டர்ப் பண்ணணுமோ அங்கே பண்ணுவார், எங்கே கையை வைக்கணுமோ அங்கே வைப்பார். இன்றைக்கி நம்ம ஊரில் இப்போ தானியேலுக்கு இருந்த நிலைமை நமக்கு இருக்கலாம். சொல்லப்படுகிற ஆர்டர்கள், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சட்டங்கள் வரலாம். ஆனால் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜபம் கொண்டிருந்தான். அதுதான் அவன் மேலே கண்டுபிடிக்கப்பட்ட குற்றம். இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். தானியேலோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். சிங்கக்கெபியில் போட்டாலும் சரி, அவனோட நண்பர்களை எல்லாம் தூக்கி அந்த சூளை எரிக்கிற சூளையில் போட்டது மாதிரி போட்டாலும் சரி, விடுவிக்க நம்முடைய தேவனால் முடியும். ஆமேன். ஸோ இன்றைக்கி உலகத்தில் இல்லை, நம்ம வாழ்கிற தேசத்தில் பட்டணத்தில் நமக்கு விரோதமாக சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக நம்ம எதையும் செய்யக்கூடாது. இது வரைக்கும் நம்ம எப்படி நம்ம தேவனை ஆராதித்து வந்தோமோ அதே போல் நம்ம தொடர்ந்து செய்வோம். தானியேலோடு இருந்தவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்த தேவன் நம்மோடு இருப்பார். நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சார்னா அந்த ராஜாவை தூங்க விட மாட்டார், அதிகாரியில் தூங்க விட மாட்டார். அவங்க வாயிலாக சொல்ல வைப்பார். என்ன சொல்ல வைப்பார் பாப்பமா? 26ஆம் வசனம் verse 26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. பார்த்தீங்களா, என்ன அழகான ஒரு வார்த்தை. யார் தன்னை வணங்கணும் அல்லது தனக்கானவர்களை தான் செய்யணும்னு சொன்னாரோ அதே ராஜா மூலமாக ஜீவனுள்ள தேவனை இந்த தானியேல் வணங்கினதின் நிமித்தம் இப்போ அந்த ராஜாவை சொல்கிறாரு, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்படணும், எல்லாருமே பயப்படணும். இப்போ அடுத்த கட்டளை வருது ராஜாட்ட இருந்து. சிங்கக்கெபியில் போடுறாங்க, அங்கேருந்து அவன் உயிரோடு வெளியே வர்றான். வந்த பிறகு ராஜா இப்போ சொல்கிறாரு, இந்த தானியேலுடைய தேவன் தான் உங்களுடைய தெய்வமாக இருக்கணும், என் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற எல்லாரும் அந்த தேவனுக்கு தான் பயப்படணும்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையை செய்ய நம்முடைய தேவனால் முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ ஒருவனை மேன்மைப்படுத்தணும்னு ஆண்டவர் நினச்சார்னா அவனை மேன்மைப்படுத்துவார். தானியேல் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வரதை பார்க்குறோம். அதன் பிறகு அந்த வார்த்தையை அந்த ராஜா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவனை பற்றி அவர் என்னென்ன சொல்கிறார் பாருங்க. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும், அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும், அவரே தப்புவிக்கிறவர், அவரே இரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் அவரே. இது யார் சொன்னா? ஒரு அந்நிய தேவத்தை வணங்குகிற ஒரு ராஜா சொல்றார். யாரை பார்த்து சொல்றார்? தானியேலை பார்த்து அவனை தேவன் காப்பாற்றின விதத்தை கண்டு அவனை பற்றி நன்றாக தெரிந்த நிமித்தம் அவன் வணங்குகிற தெய்வத்தை பற்றி ஒரு அந்நியர், அதாவது இன்றைக்கி நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட கிறிஸ்தவத்துக்கு விரோதமானவர்களாக இருக்கலாம், அவர்கள் வாயிலிருந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வைப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. தானியேலை போல நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். நமக்கு விரோதமாக இருக்கிற அதிகாரிகள் வாயிலிருந்து இதெல்லாம் சொல்ல வைப்பார். எதெல்லாம் சொல்ல வைப்பார்? அவர் ஜீவனுள்ள, அவங்க வணங்குற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். அடுத்தது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருக்கு முடிவே கிடையாது. இஸ் எட்டர்னல் காட், நித்திய பிதா, நித்திய தேவன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யம் அழியாது. என்னுடைய ராஜ்யம் அழிஞ்சாலும் அழிஞ்சிரும், ஆனால் அவருடைய ராஜ்யம் அழியாது. இதெல்லாம் சொன்னது ஒரு அந்நிய தேவனை வணங்குகிற ஒரு ராஜா. ஸோ இங்கே தானியேலை தேவன் உயர்த்துகிறத பார்க்குறோம். ஸோ அவன் செஞ்சது உண்மையாக இருந்தான், உண்மை தான் அவன்கிட்ட காணப்பட்டது, உண்மையாக தன்னுடைய வேலையில் இருந்தான், கடவுளுக்கு முன்பதாக இருந்தான். ஸோ அவர் சொல்கிறதே கூட நம்ம வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தானியேலை பார்த்து ராஜா கேட்குறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை காப்பாற்றினாரா, என்னாச்சு ஏதுன்னு கேட்டதும் தானியேல் சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. தான் கரெக்டாக இருந்தார், உண்மையாக இருந்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கும் அதிகாரத்துக்கும் முன்பதாக கரெக்டாக இருந்தார். எந்த ஒரு தப்பும் நீதிகேடு செய்யலை. அப்படிங்கிற பட்சத்தில் அவனை தேவன் என்ன பண்ணுறாரு? உயர்த்துகிறத பார்க்கணும். தானியேலின் தேவன் தான் உண்மையான தெய்வம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அவனை தேவன் உயர்த்துகிறார். அதாவது அவர்களை பற்றி சொல்லப்படும் பொழுது சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் ஒருவர், சிறைபிடிக்கப்பட்ட ஒருத்தன் இப்போ ராஜ்யத்தில் பெரிய அளவராக பிரதம மந்திரியாக உயர்த்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் உண்மையுள்ள மனிதனை தேவன் உயர்த்துகிறார். ஸோ அடுத்தபடியாக இன்னும் ஒரு ஆளை பற்றி நம்ம பார்த்து முடிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. 1 Samuel chapter 16 verse 11 and 12. பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம் தாவீதுடைய வாழ்க்கையை. ஆடு மேய்த்து கொண்ட ஒரு மேய்ப்பன், ஆடுகள் பின்னால் சென்றவனை அரண்மனைக்கு கொண்டு வந்தவர், மக்களை மேய்க்கும்படியான ஒரு பெரிய ராஜாவாக மாற்றினவர் நம்முடைய தேவன். ஸோ இங்கு அவனுடைய குடும்பம் கூட அவனை மறந்துட்டாங்க, அவனுடைய அப்பா அம்மா கூட மறந்துட்டாங்க. இங்கே சாமுவேல் தேவனுடைய வார்த்தையின்படி வருகிறாரு, சவுலுக்கு தெரியாமல் வர்றாரு. இங்கே தாவீதுடைய அப்பா குடும்பத்துக்கு வந்துட்டு
அவருடைய பிள்ளைங்களில் ஒருத்தர் தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறார் என்று வார்த்தை வருகிறது. அப்போ 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்க்குறாரு. பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவதானாக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ மனுஷன் பார்க்குறபடி பார்க்குற, நான் முகத்தை பார்க்குறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன், நான் இவனை புறக்கணித்தேன், இவன் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அவர் தீர்க்கதரிசி, அவர் பார்க்குறாரு நல்ல வாட்ட சாட்டமாக ஹைட் வெயிட்டாக நல்ல ஒரு இராணுவத்தில் இருக்கிற ஆள் மாதிரி ஒருத்தர் வந்ததும் இவனாக தான் இருக்கும் அடுத்த ராஜா. எனவே ஏற்கனவே இருக்கிற ராஜா யார்? சவுலை பற்றி சொல்லணும்னா அந்த படையில் இருக்கிற அவ்வளோ பேர் அவன் கழுத்துக்கு கீழே தான் இருந்தாங்களாம். அதான் அவன் தோல் சைஸுக்கு இருந்தாங்க. எல்லாரையும் காட்டிலும் ஒரு அடி மேலே இருந்திருக்கு, உயரமாக இருந்திருக்காரு. அப்போ சவுலுக்கு அடுத்ததாக ஒரு ராஜாவை ஆண்டவர் இப்போ அபிஷேகம் பண்ண போகிறாருன்னா சவுல் மாதிரி இருப்பார் அல்லது அதை விட பெரிய ஆளாக இருக்கணும். இதுதான் ஒரு மனிதனுடைய எண்ணம். அப்படி தானே? அப்படி தான் நம்ம நினைப்போம். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், நான் ஒருத்தனை அவனுக்கு பதிலாக இன்னொரு ஆளை நியமிக்க போகிறேன், நீ இந்த ஈசாயோட வீட்டுக்கு போ. பார்த்தாங்க எல்லாம் வாட்ட சாட்டமாக நிற்கிறாங்க. அப்போ இவனாக இருக்கும்னு அவரும் நினைக்கிறார். எல்லாரையும் வரிசையாக அனுப்புகிறாப்புல, யாருமே இல்லைன்ட்டார். கடைசி உள்ளதான் அவங்க வீட்டில் வேறு பிள்ளை இல்லையானது ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கணக்கில் இல்லை, ரேஷங்கெல்லாம் பேரே சேர்க்கலை போலுக்கு, அந்தளவுக்கு வச்சுருக்காங்க அவனை தாவீதை. கணக்கில் இல்லை. அவன் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். சின்ன பையன், பொடியன், கடைசி பையன். சரி அவனையும் கூப்பிட்டு வந்த பிறகு தான் நான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்படி தான் நான் சாப்பிட்டேன், இலையில கையை நினைப்பேன் அப்படின்ட்டார். உடனே சரி அவனை கூப்பிட்டு வந்து பார்த்தா அவன் அழகியவனாக ரூபம் உள்ளவனாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஸோ உயர்த்துகிறார். ஒருவனை மேன்மைப்படுத்தணும்னு நினச்சிட்டா அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் அவனை மேன்மைப்படுத்த தேவனால் முடியும். ஆமேன். என் இருதயத்துக்கு ஏற்றவன், மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். அப்போ இருதயத்துக்கு ஏற்றவன் என்றால் அது தாவீது மட்டும்தான். ஏன்னா அவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். அப்போ தாவீது எப்பொழுதுமே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆடை மேய விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தார்? உட்காந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடிக்கட்டு, இசைக்கருவியை வாசித்து கொண்டு பாடிக்கட்டு தேவனை மகிமைப்படுத்திட்டே தான் இருந்தார். சங்கீதங்கள்லாம் வாசிங்க எல்லாம் அவர் ஆடு மேய்க்கும் போது எழுதின பாடல்கள் தான். அப்போ எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக, அவரை மகிமைப்படுத்துகிறவனாக, அவரையே சார்ந்து வாழ்கிறவனாக வாழ்ந்துட்டு இருந்தான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவ்வளோதான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளம் வாலிபனை தேவன் அரசாள வைக்கிறார். அவன்கிட்ட காணப்பட்டது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தை எல்லாம் செய்கிறவன். ஸோ அவனை செலக்ட் பண்ண முன்னக்கூட்டி சாமுவேல்ட்டையும் ஆண்டவர் அதை தான் சொல்லியிருந்தார். அந்த வசனத்தையும் வாசித்து முடிப்போம். 1 சாமுவேல் 13:14, 1 சாமுவேல் சாப்டர் 13 verse 14. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். சாமுவேல் சவுல்கிட்ட சொல்கிறார், சவுல் தப்பு பண்ணிட்டாரு, ராஜ்யபாரம் ஒன்றை விட்டு நீக்கப்படுகிறது. ஆண்டவர் தான் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். இப்போ ஆண்டவர் ஒன்று மாற்றிட்டார். தான் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை தேடுறாரு, அதுதான் தாவீது. ஸோ தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை எப்பொழுதும் அவரை போற்றி பாடி புகழ்ந்து அவரோடு கூட நேரத்தை செலவாடுகிற ஒருத்தர். அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் உயர்த்துகிறார். அவர் இருதயத்துக்கு ஏற்றவன், தமக்கு சித்தமானதெல்லாம் எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி என்னையும் உங்களையும் குறித்து ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? நிறைய நேரம் என் திட்டத்தை நான் செய்கிறேன், உங்கள் திட்டத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஊழியம் செய்கிறோன்னு சொல்லிக்கிறோம், ஆனால் நம்ம திட்டத்தை தான் நம்ம செயல்படுத்தி வரோம் அநேக நேரம். ஆனால் தாவீது செஞ்சிட்டு இருந்தது ஆடு மேய்க்கிற வேலை, ஆனால் அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஸோ மனிதனை ஆண்டவர் படைத்தது அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக. இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லும்பொழுது என்னை ஆராதிக்கும்படியாக அவர்களை போக விடு. அப்போ அதை தான் தாவீது செஞ்சிட்டே இருந்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த உறவு அது பிரிக்கப்படுகிறது. செய்த பாவத்தின் நிமித்தம் அது தடுக்கப்படுகிறது, உறவு இழக்கப்படுகிறது. மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, அந்த உறவை தான் தேவனை எதிர்பார்க்கிறார். எனக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு போயிடுச்ச, அதை மீட்கும்படியாக தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அப்போ அந்த உறவில் இங்கே தாவீது இருக்கிற பார்க்குறோம். தாவீது எப்பொழுதுமே ஆண்டவரோடு கூட உறவு கொண்டிருந்தவனாக, ஆண்டவரை நேசிக்கிறவனாக, அவரை புகழ்ந்து பாடி போற்றி தேவனை மகிமைப்படுத்துறவனாக. அவரையே யோசிச்சுட்டு ஆடு ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்ருக்கோம், இவர் எப்பவுமே ஆண்டவர் கூடயே பேசிகிட்டு இருக்கிறார். ஆண்டவரே மகிமைப்படுத்துறார், போற்றுறார், அவரே டிபெண்ட் பண்ணி வாழ்கிறார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான். என் நம்பிக்கை நீ தான், என் கேடகம் நீ தான், என் துருகம் நீ தான், எல்லாமே ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை பற்றியே பாடிக்கொண்டு பேசிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருக்கிற ஒரு நபர். அதான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்குனதுக்கு அந்த அந்த உறவு. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை பாவத்தின் நிமித்தம்
அது தடைப்பட்டது. அந்த உறவை மீட்கும்படியாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். இன்றைக்கி அந்த உறவுக்காக தான் அவர் ஏங்குகிறார். ஸோ அவருடைய சித்தப்படியெல்லாம் செய்யணும், அதாவது அவருடைய பிள்ளையெல்லாம் வாழணும். இருதயத்துக்கு ஏற்றவனாக அவரோடு கூட இருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் ஆடு மேய்க்கிற சூழ்நிலையிலிருந்து அரசாளுகிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறார். ஸோ எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்தில், சபையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், எல்லா இடங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்துக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பல நாட்களாக, பல வருடங்களாக எங்களுக்கு ஒரு மேன்மை இல்லையே, உயர்வு இல்லையே என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இப்போது எங்களோடு கூட பேசுகிறீர். அதற்கான நேரம் வந்துவிட்டது. உங்களை நான் மேன்மைப்படுத்த போகிறேன் என்ற நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொருவரையும் எந்தெந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் மேன்மைப்படுத்தினீங்கன்னு. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற அல்லது டிஜிட்டல் மீடியா மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்ட இந்த செய்தியின்படியே ஒவ்வொருடைய சூழ்நிலை வித்தியாசமானதாக அல்லது நடக்கவே கூடாததாக இருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவரை மேன்மைப்படுத்தினவர். இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்போது ஜெபத்தில் என்னோடு கூட இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவரை நீ மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நமக்கு நன்றி சொல்கிறப்ப. நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி. நான் உன்னை மேன்மைப்படுத்தேன் என்ற இந்த வார்த்தைக்காக நன்றி. ஐ வில் எக்ஸால்ட் யூ இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யும். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தில், தொழிலில், வேலை செய்கிற இடங்களில், எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாரையும் நீர் உயர்த்த போகிறதுக்காக, மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக இருதயத்தில் ஏக்கங்கள், வாஞ்சைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டோ அவை எல்லாவற்றுக்கும் நீர் முடிவு கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். சுகவீனமாக இருக்கிறவர்களை சுகப்படுத்தினதுக்காக நன்றி அப்பா. அந்த பலவீனமாக இருக்கிறவங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக நன்றி. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள், வருகிற நாட்கள் வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களில் காணப்படுறதுக்காக, அவளை நீங்கள் மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கனமகிமை உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. எங்களுடைய முகவரி அதிசயம் டிவி, நம்பர் W759 4th Avenue, அண்ணாநகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், சென்னை 600101. Our contact number 7358586648. உங்கள் காணிக்கைகளை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்க எங்களுடைய ஜிபே எண்கள் 8020420556 மற்றும் 9940288277.